பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களோடு பேச இருக்கும் வார்த்தை சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுகிறது என்னவென்றால், யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை காட்டினார். ஆனால் தரிசனத்தை நெருங்க விடாமல் அநேக தடைகள் வந்தது. அவருடைய அண்ணன்கள் குழிக்கு பலியாக்க நினைச்சாங்க. தேவன் அதை வழியா மாற்றினார். போத்திபார் மனைவியின் நிமித்தம் சிறையில் போட்டார்கள். சிறுமைப்படுவான் என்று நினைத்தார்கள். தேவன் அவரை சிறந்தவனாக்கினார். அதுபோல யோபுவும் நீதிமானாக இருந்தார். பிசாசு அவருடைய நீதியை கெடுக்கணும் என்பதற்காக தேவ உத்தரவுடன் வந்தான். ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கையையும் அவருடைய நீதியையும் யோபு காத்து கொண்டார். அவரை அவருடைய உபத்திரவத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய உபத்திரவத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் நீதிமானாக இருந்தோமானால் தேவன் நம்மை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி கொள்வார். நீங்க எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.